அமருங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் சற்நேர சிந்தனைக்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட திருவசனம் நாம் பாடமாக படிக்க கேட்ட யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 12வது அதிகாரத்தின் 24வது வசனம். ஒருவர் படிக்கலாம். ஜான் சாப்டர் 12 verse 24. இருந்த இடமாகவே தலைவணங்கி நாம் ஜெபிப்போம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமது தூய திரு சமூகத்திலே இவ்வண்ணமாக இந்த கர்த்தருடைய நாளிலும் நாங்கள் கடந்து வரவும், உம்மை ஆராதித்து உடைய திருநாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தவும் ஆண்டவர் கிருபை செய்திருக்கின்றீர். நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். இந்த லெந்து காலங்களுக்குள்ளதாக நாங்கள் பிரவேசித்திருக்கின்ற போது ஆண்டவருடைய கிருபைகளை அதிகமாக நாடுகின்ற ஒரு காலங்களாக எங்களுடைய வாழ்வுக்கு நீர் அமைத்து தந்திருக்கின்றீரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, உமது பாடு, மரணம், சிலுவை இன்னும் உயிர்த்தெழுதலுக்கென ஆயத்தப்படுகின்ற ஒரு சூழலிலே உமது திருவார்த்தைகளை இந்த நாளிலே நாங்கள் சிந்திக்கின்ற போதும் உமது வேதத்தின் மகத்துவங்களை நாங்கள் கண்டுகொள்வதபடியாக நீர் எங்களுடைய அகக்கண்களை திறந்து சத்திய ஆவியானவரை கொண்டு சத்தியத்தின் பாதையிலே இந்த நாளிலும் நீர் எங்களை வழிநடத்தியருளும். ஆண்டவரே, இந்த நாளுக்குரிய சிந்தனைகள் எல்லாம் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்து நீர் எங்களோடு பேசுகின்ற, எங்களோடு இடைபடுகின்ற அனுபவங்களை கண்டுகொள்ள ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகின்றோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நாம் படிக்க கேட்ட யோவான் 12வது அதிகாரத்தின் 24வது வசனத்தை நாம் படிக்கின்ற போது, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். மிகுந்த பலனை கொடுக்கின்ற வாழ்வு, ப்ரொடியூசிங் மச் ஃப்ரூட் என்று சொல்லுவது இந்த நாளுக்குரிய சிந்தனையின் கருப்பொருளாக அமைகின்றது. நாம் லெந்து காலங்களிலே இருக்கின்றோம். அதிலும் சிறப்பாக குருத்தோலைக்கு முந்திய இந்த ஞாயிறு, அடுத்த ஞாயிறு குருத்தோலை ஞாயிறு, அதற்கு அடுத்த ஞாயிறு உயிர்த்தெழுந்த திருநாள் என்று சொல்லுகின்ற நிலைமையிலே பண்டிகைக்காக ஆயத்தப்படுகின்ற ஒரு காலத்தை நாம் நெருங்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நேரம். இந்த நாளிற்குரிய இந்த திருமறை பகுதியை நாம் படிக்கின்ற போது ஆண்டவர் இயேசு தன்னுடைய வாழ்வினை குறித்து சொல்லுகின்ற போது அதை ஒரு பலன் கொடுக்கின்ற வாழ்விற்கு இணையானதாக அவர் ஒப்பிடுகின்றார். ஒருவேளை இந்த லெந்து காலங்களிலே நாம் சாம்பர் புதன் முதல் ஒவ்வொரு புதன்கிழமை நடைபெறுகின்ற ஆராதனைகளிலே ஆவியின் கனி என்பதை மையமாக கொண்டு நாம் சிந்தித்து வருகின்றோம். ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட் என்பதை நாம் சிந்திக்கின்றோம். அது சார்ந்த நிலைமையிலேயே இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் சிந்திக்கின்ற போது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த 3 திருமறை பகுதிகளிலும் ஆண்டவர் ஒரு மிகுதியான கனி நிறைந்த வாழ்வினை எதிர்பார்க்கின்றதை நாம் பார்க்கின்றோம். பல நிலைமைகளிலே திருமறையிலே நாம் படிக்கின்ற போது ஆண்டவர் இறைமக்களுடைய வாழ்விலே விளைச்சல் அல்லது கனி என்று சொல்லுவதை எதிர்பார்க்கின்றவராக இருக்கின்றார். ஒருவேளை பரிசுத்த வாரத்திலே கூட நாம் சிந்திக்கின்ற போது அத்திமரத்திலே ஆண்டவர் கனியை தேடின ஒரு அனுபவம் என்பதெல்லாம் நிறைந்திருக்கின்றது. எனினும் இந்த நாளுக்குரிய இந்த திருமறை பகுதி சார்ந்து நாம் சிந்திக்க முற்படுகின்ற போது ஆண்டவர் தன்னுடைய வாழ்வினில் ஒரு கனி நிறைந்த வாழ்வினை வெளிப்படுத்துவதைப் போல இறைமக்கள் எல்லாருடைய வாழ்வினிலும் மிகுந்த கனிகளை கொடுக்கின்ற அனுபவமுடையவர்களாக திகழ வேண்டும் என்று சொல்லுவதை வலியுறுத்துகின்றதை நாம் காண முடியும். சிறப்பாக யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 12வது அதிகாரத்தின் அந்த சூழலை நாம் சிந்திக்கின்ற போது ஆண்டவர் இயேசு பெத்தானியா என்று சொல்லுகின்ற லாசரு, அவருடைய சிநேகிதனாகிய லாசருடைய கிராமத்திலே விஜயம் செய்திருப்பதையும் அவருடைய இல்லத்திலே அவர் பந்தி அமர்ந்திருப்பதையும் லாசரு மரித்து உயிர்த்தெழுந்திருக்கக்கூடிய ஒரு அனுபவத்தையும் அதை தொடர்ந்து நடைபெறுகின்ற குருத்தோலை பவனியையும் அந்த பவனியின் தொடர்ச்சியாக நிகழ்கின்ற ஒரு நிகழ்வாக இந்த நாளுக்குரிய இந்த திருமறை பகுதி திகழ்கின்றதை நாம் காண்கின்றோம். அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் என்ன செய்கின்றது, இந்த திருமறை பகுதியிலே அல்லது ஆண்டவருடைய அந்த வாழ்விலே நிறைந்திருக்கின்றதை நாம் பார்க்க முடிகின்றது. ஒன்று,
தன்னுடைய சிநேகிதன் மரித்து போயிருக்க அவரை உயிரோடு எழுப்பி இருக்கின்ற ஆண்டவரை நாம் காண்கின்றோம். மறுபுறத்திலே ஆண்டவர் குருத்தோலை பவனி செல்லுகின்றவராக இருக்கின்றார். இந்த பவனியின் வாயிலாக ஒரு பெரிய மாற்றம் என்று சொல்வது அவருடைய வாழ்வினிலும் அந்த சமூகத்திலும் ஏற்பட்டிருக்கின்றது. அதாவது இதுவரையிலும் ஆண்டவர் இயேசு தன்னை ஒரு ராஜாவாக வெளிப்படையாக அறிவிக்காதவராக இருக்கின்றார். அவர் பல அதிசயங்களை செய்தபோது இவர்தான் ராஜா, இஸ்ரவேலின் ராஜா, நாம் எதிர்பார்த்தவர் இவர்தான் மேசியா என்று அடையாளம் கண்டுகொள்ளுகின்ற போது அவர்கள் பிடித்து எப்படியாவது ராஜாவாக்கி விட வேண்டும் முயற்சிக்கின்ற போது ஆண்டவர் அங்கிருந்து அப்படியே நழுவி சென்று விடுகின்றதை பார்க்கின்றோம். ஆனா இந்த இடத்துல இந்த குருத்தோலை பவனியை தொடர்ந்து வருகின்ற நிகழ்விலே ஆண்டவர் வெளிப்படையாக அவர் இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லுகின்ற நிலைமையிலே அறிவிக்கின்ற அந்த ஒரு அறிவிப்பு, அதை தொடர்ந்து அவர் செய்கின்ற பல செயல்கள் என்று சொல்லுவதெல்லாம் அன்றைய யூத மார்க்கத்தை அமைந்தவரை மாத்திரமல்ல, அந்த சமூகம் சார்ந்த நிலைமையில் இருந்த பிறரையும் ஆண்டவர் பால் ஒரு தேடுதலை ஏற்படுத்தி கொடுப்பதாக அமைந்திருந்தது என்பதை நாம் காண்கின்றோம். அத்தகைய ஒரு பின்னணியிலே ஆண்டவர் தன்னுடைய வாழ்வினை ஒரு கோதுமை மணிக்கு இணையானதாக ஒப்பிடுகின்றதை நாம் பார்க்கின்றோம். சிறப்பாக நாம் படிக்கின்ற போது 20வது வசனம், யோவான் 12:20 நாம் படிக்கின்ற போது அங்கே பண்டிகையில் ஆராதனை செய்ய வந்தவர்களில் சில கிரேக்கர் இருந்தார்கள். அவர்கள் கலிலேயா நாட்டு பெஸ்தாயிதா ஊரானாகிய பிலிப்பினிடத்தில் வந்து, ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம் என்று அவனை கேட்டு கொண்டார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். அப்போ இந்த பவனியின் தொடர்ச்சியாக உண்டாகுகின்ற ஒரு பெரிய மாற்றம். அடுத்த வாரத்தில் நம்ம பவனி கொண்டாட போறோம். ஆனால் யோவான் நற்செய்தி நூலிலிருந்து நமக்கு தரப்படுகின்ற இந்த திருமறை பகுதி என்று சொல்லுவது பவனிக்கு பிந்தைய நிகழ்வினை மையமாக கொண்டு இந்த நாளிலே நாம் சிந்திக்கின்றோம். ஆக இங்கே இந்த கிரேக்கர்கள் இயேசுவினிடத்திலே அல்லது இயேசுவினுடைய சீடத்திலே வந்து இயேசுவை காண விரும்புகிறோம் என்று கூறுகின்ற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கின்றோம். ஒருவேளை பரிசேயர்கள் ஆண்டவரை தேடி வந்தார்கள். நிக்கோதேமு ராத்திரியிலே இயேசுவினிடத்தில் வந்தார். பார்க்கணும், ஐ நீட் டு ஸ்பெண்ட் டைம் வித் யூ என்று சொல்லுகின்ற நிலைமையிலே ஆண்டவருடைய இறை அரசுக்கு அடுத்த காரியங்களை அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக அவர் செயல்படுகின்றதை பார்க்கின்றோம். இன்னும் ஆண்டவருடைய பிறப்பு சார்ந்த நிலைமையிலே தூரத்திலிருந்து சாஸ்திரிகள் ஆண்டவரை காண்பதற்காக பணிந்து கொள்வதற்காக கடந்து வந்தார்கள். இப்படி பல நிலைமைகளிலே ஆண்டவருடைய பிறப்போடு ஆண்டவருடைய ஊழியத்தோடு அவரை தேடுகின்ற அனுபவம் என்று சொல்லுவது நிறைந்திருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். இன்னும் ஆண்டவர் எரிகோ சாலையிலே செல்லுகின்ற போது அங்கே சகேயு என்கின்ற ஆயக்காரனாகிய மனிதன் ஆண்டவரை கண்டுகொள்வதற்கு முற்படுகின்ற அனுபவம். இப்படி ஒவ்வொரு நிலைமைகளிலும் அவருடைய பணிவாளின் சூழலிலே அநேகர் ஆண்டவரை தேடுகின்றவர்களாக இருந்திருக்கின்றார்கள். ஆனால் இந்த குருத்தோலை பவனியை தொடர்ந்து வருகின்ற ஒரு நிகழ்வு என்று சொல்லுகின்ற போது அது யூத சமயத்தாரை ஆண்டவர் பால் ஈர்த்ததை விடவும் பிற இன மக்களை ஆண்டவர் பால் ஈர்த்து கொண்டு வருகின்றதை நாம் பார்க்கின்றோம். அதாவது கிரேக்க கலாச்சாரமுடைய கிரேக்க பின்னணியுடைய மக்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து வருகின்றவர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் இங்கே 20வது வசனத்திலே சொல்லுகின்ற போது பண்டிகையில் ஆராதனை செய்ய வந்தவர்களில் சில கிரேக்கர்கள் இருந்தார்கள் என்று சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். அப்போ எருசலேம் பஸ்கா பண்டிகைக்காக ஆயத்தப்படுகின்ற ஒரு காலமாக இருக்கின்ற போது இந்த எருசலேம் நகரினில் அல்லது தேவாலயத்திலே கொண்டாடப்படுகின்ற இந்த பண்டிகையிலே அயலகத்தாருக்கு என்ன செய்திருக்கு? ஒரு சின்ன இடம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. They were also permitted to participate some extent என்று சொல்லுவதை நாம் அங்கே காண்கின்றோம். இன்று பல சமயங்களிலே அப்படிப்பட்ட ஒரு ஒழுங்கு இல்லை, புறந்தள்ளி வைக்கின்ற அனுபவம் என்பது இருக்கின்றது. ஆனால் இங்கே ஆண்டவர் இயேசுவின் இந்த பவனியின் தொடர்ச்சியாக என்னுடைய வீடு ஜெப வீடு எல்லா ஜனத்துக்குமான ஜெப வீடு, என்னுடைய வீடு எல்லா ஜனத்துக்குமான ஜெப வீடு என்று சொல்லி ஆண்டவர் தன்னுடைய வீட்டின் மீது கொள்ளுகின்ற பக்தி வைராக்கியத்தின் அடிப்படையினாலே அவருடைய இல்லத்தை தேவாலயத்தை சுத்தம் செய்த நிகழ்வு என்று சொல்லுவது யூத மார்க்க அமைந்தவர்களுடைய வாழ்விலே ஏற்படுத்திய மாற்றத்தையும் பாதிப்பையும் விட
பிற மார்க்கத்தமைந்தவருடைய வாழ்வினிலே அது பாதிப்பையும் தேடுதலையும் ஆண்டவர் மீது அதிகப்படுத்தியது என்று கூறலாம். ஆகவே அதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த பண்டிகை கொண்டாட்டத்திலே வந்திருக்கக்கூடிய கிரேக்கர்கள் இயேசுவை நாடி வருகின்றார்கள். ஆர் யூ த ரியல் கிங் என்று சொல்லுகின்ற நிலைமையிலே அவரை அணுகுவதற்கு முற்படுகின்ற போது ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஒரு செய்தி என்று சொல்லுவது 24வது வசனமும் 25வது வசனமுமாக இருக்கின்றது. யோவான் 12வது அதிகாரத்தின் 24வது வசனமும் 25வது வசனமும், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவன் எவனோ அதை நித்திய ஜீவ காலமாய் காத்து கொள்ளுவான் என்று சொல்லுகின்ற நிலைமையிலே ஆண்டவர் தன்னுடைய ஊழியத்திற்கு அடுத்த காரியங்களை அல்லது தன்னுடைய எதிர்நோக்கினை வெளிப்படுத்துகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆக உம்மை நாங்கள் காண வேண்டும் என்று கேட்டு வருகின்றவர்களுக்கு ஆண்டவர் எவ்வளவு நேரம் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படின்ட்டு உள்ள டீட்டெயில் எல்லாம் கொடுக்கப்படையில. ஒருவேளை யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 1வது அதிகாரத்திலெல்லாம் நம்ம படிக்கும்போது அவருடைய யோவானுடைய சீடர்கள் ஆண்டவரை பின்தொடர்ந்து செல்லுகின்ற போது நீங்கள் யாரை தேடுகிறீர்கள் என்றெல்லாம் கேட்டு ஆண்டவர் அவர்களை என் பின்னே வாருங்கள் என்றெல்லாம் அழைத்து சென்று அவரோடு தங்கி அவர்கள் செலவிட்ட காரியங்கள் எல்லாம் நாம் அறிகின்றோம். ஆனால் இந்த கிரேக்கர்கள் ஆண்டவரை தரிசிக்க, ஆண்டவரை காண வேண்டும் என்று விரும்பிய போது அதை அவருடைய சீடர்கள், அதாவது பிலிப்பும் அந்திரேயாவும் இயேசுவுக்கு அதை அறிவிக்கின்றார்கள். ஒருவேளை இங்கே பிலிப்புவை குறித்து சொல்லுகின்ற போது, பிலிப்பு பெத்சாயிதா பட்டணத்தான், அவன் கலிலேயா பகுதியிலே உள்ளவன். ஆகவே இந்த கிரேக்கர்களுக்கும் அவர்களுக்கும் பிலிப்பு என்று சொல்லுவது ஒரு கிரேக்க பெயர். இவைகளெல்லாம் ஒரு விதமான ஒரு தொடர்பினை அவர்களுக்குள்ளே ஏற்படுத்தி கொடுத்து இயேசுவை எளிதாக அணுகுவதற்கு வழி செய்கின்றதாக இருக்கின்றது. ஆக இந்த ஒரு சூழலிலே ஆண்டவர் அவர்களோடு செலவழித்த நேரம் அல்லது அவர்களுக்கு கொடுத்த ஒரு செய்தி என்று சொல்லுவது ஒரு விதைக்கு இணையான செய்தியாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். கோதுமை மணிக்கு அவர் ஒப்பிடுகின்றார். கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததை ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும் என்று ஆண்டவர் கூறுகின்றார். ஆக இந்த லெந்து காலத்திற்குள்ளதாக நாம் பிரவேசித்திருக்கின்ற போது ஆவியின் கனியுடைய ஒரு வாழ்வாக நம்முடைய வாழ்வு அமைய வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்வினில் மிகுந்த கனிகளை கொடுப்பதற்கான ஒரு தேவை அல்லது ஆவல் என்பது ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற ஒன்றாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். ஆக அதை கொடுப்பதற்கு ஆண்டவர் நம்மிலே எதிர்பார்ப்பது என்ன என்று சொல்லுகின்ற போது, முதலாவதாக இங்கே ஆண்டவர் சொல்லுகின்றது டையிங் என்பதை வலியுறுத்துகின்றார். மரித்தல், விதையானது சாக வேண்டும் என்பதை ஆண்டவர் கூறுகின்றார். இன்னைக்கு டெத் அப்படின்னு சொல்லுகிறத நம்ம கேட்டாலே நிறைய பேருக்கு அது அந்த வார்த்தையை கேட்பறதுக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லுகின்ற நிலைமை இருக்கின்றது. ஒருவேளை டெத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை கேட்டாலே நம்முடைய வாழ்வினில் ஏதோ ஒரு நிலைமையினில் நம்ம இந்த அனுபவத்தை எல்லாம் கடந்து வந்திருக்கின்றோம். நம்முடைய பெற்றோர், உறவினர்கள், இப்படி பல நிலைமைகளிலே எல்லா மனிதருடைய வாழ்வும் இந்த உலகத்தினில் மரணம் என்று சொல்லுகின்ற ஒன்றை சூழ்ந்து கொண்டே நிகழ்கின்றதாக இருக்கின்றது. ஒருவேளை அநேக நேரங்களிலே நாம் பிறந்த தினங்களை கொண்டாடுகின்றோம். பிறந்த தினங்களை கொண்டாடுகின்ற போது நான் இன்னும் ஒரு புதிய ஆண்டுக்குள்ள பிரவேசித்திருக்கிறேன் என்று தான் சொல்லுகின்றோம். ஆனால் வாட் இட் ரியலி மீன்ஸ் என்று சொல்லுகின்ற போது, மரணத்தை நோக்கிய பாதையில் ஒரு அடி முன்னால போயிருக்கேன் அப்படின்னு சொல்லுகின்றதைத்தான் அது வெளிப்படுத்துகின்றதாக இருக்கின்றது. ஆக பல நிலைமைகளிலே இந்த மரணம் அல்லது சாவு என்று சொல்லுவது நமது வாழ்வினிலே ஏற்படுத்துகின்ற தாக்கம் என்று சொல்லுவது மிக வலிமை வாய்ந்த ஒன்றாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். உறவுகளிலே ஏற்படுகின்ற பிரிவுகள், அது ஒரு இருளின் அனுபவம், அது ஒரு கண்ணீரின் அனுபவம், நம்முடைய உறவுகளை துண்டிக்கின்ற அனுபவம், ஆறா தழும்புகளை மனங்களிலே ஏற்படுத்துகின்ற அனுபவம், நீங்காத அதாவது நிலையான ஒரு பிரிவினையை ஏற்படுத்துகின்ற ஒரு அனுபவம். இவைகளோடு
ஆண்டவர் தன்னுடைய வாழ்வினை ஒப்பிடுகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஒருவேளை இதற்கு முன்பதாக ஆண்டவர் அநேக உவமைகளை கூறியிருக்கின்றார். விதைக்கிற ஒருவன் விதையை விதைப்பதற்கு போனான் என்று சொல்லுகின்ற அனுபவங்கள், அந்த நிலங்களை குறித்த தன்மைகள் என்பவைகளெல்லாம் அவருடைய ஊழியத்தின் உபதேசத்திற்கு அடுத்த காரியங்களாக இருந்தது. ஆனால் இங்கே கிரேக்கர்களை ஆண்டவர் தன்னுடைய ஊழிய அனுபவத்தோடு சந்திக்கின்ற போது அவர் தனது வாழ்வினை மடிதலுக்கு ஒன்றாக காணுகின்றதை நாம் பார்க்கின்றோம். ரெடி டு டை என்று சொல்லுகின்ற ஒரு அனுபவத்திற்கு வருகின்றார். ஆக இங்கே இயேசுவானவருடைய எருசலேம் நோக்கிய இந்த பயண பாதையிலே ஆண்டவர் சந்திக்கின்ற இந்த கிரேக்கர்கள் ஆண்டவருடைய நேரம் அவருக்கு வந்தது என்று சொல்லுவதை எடுத்து கூறுகின்ற ஒன்றாக இருக்கின்றதை நாம் பார்க்க முடியும். ஏனென்று சொன்னால் யோவான் 12வது அதிகாரத்தின் 22, 23 ஆகிய வசனங்களிலே நாம் படிக்கின்ற போது, பிலிப்பு வந்து அதை அந்திரேயாவுக்கு அறிவித்தான். பின்பு அந்திரேயாவும் பிலிப்புவும் அதை இயேசுவுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேளை வந்தது என்று கூறுகின்றார். இதுவரையிலும் ஆண்டவர் பல அதிசயமான காரியங்களை செய்கின்ற போது, அவருடைய ஊழியத்தின் அனுபவங்களிலே அவர் பல சூழ்நிலைகளை சந்திக்கின்ற போது அவர் சொல்லுகின்றது, என் வேளை இன்னும் வரவில்லை. யோவான் 2வது அதிகாரத்தில் ஆண்டவர் கானாவூர் கல்யாண வீட்டில் தன்னுடைய முதலாவது அற்புதத்தை செய்கின்றார். அவருடைய முதலாவது அற்புதத்தை செய்வதற்கு அவரை ஊக்குவிக்கின்றது யாரு தான்? அவங்க அம்மா. என்ன சொல்றாங்க? அவங்களுக்கு திராட்சை ரசம் இல்லை, யூ டூ சம்திங்னு சொல்லும்போது, ஸ்திரீயே உனக்கு எனக்கு என்ன, என் வேளை இன்னும் வரவில்லை என்று கூறுகின்ற அனுபவத்தை காண்கின்றோம். அதோடு மாத்திரமல்ல, இன்னும் நாம் படிக்கின்ற போது யோவான் 7வது அதிகாரத்தில் 6வது வசனத்தையும் நம்ம படித்தோன்னு சொன்னால், அதாவது யோவான் 7:5-4 இருந்து படிக்கலாம். பிரபலமாய் இருக்க விரும்புகிற எவனும் அந்தரங்கத்திலே ஒன்றையும் செய்ய மாட்டான். நீர் இப்படிப்பட்டவைகளை செய்தால் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தும் என்றார்கள். அவருடைய சகோதரரும் அவரை விசுவாசியாதபடியால் இப்படி சொன்னார்கள். இயேசு அவர்களை நோக்கி, என் வேளை இன்னும் வரவில்லை, உங்கள் வேளையோ எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கிறது. அட் ஹிஸ் ஹோம், அவருடைய சொந்த குடும்பத்துக்குள்ளேயும் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? என் வேளை இன்னும் வரலை. கானாவூர் கல்யாண வீட்டில் சொன்னார், என் வேளை இன்னும் வரலைன்னு ஆண்டவர் சொல்லுகின்றார். அவருடைய சகோதரர்கள் இயேசு பிரபலமானவராக, a famous person in this city or amidst his own people என்று சொல்லுகின்ற நிலைமையிலே அவரை ப்ரொஜெக்ட் பண்ணுவதற்கு அல்லது அவரை முதன்மைப்படுத்துவதற்கு விரும்புகின்ற போது ஆண்டவர் என் வேளை இன்னும் வரவில்லை என்று கூறுகின்றதை நாம் பார்க்கின்றோம். இன்னும் 7வது அதிகாரத்தின் 30வது வசனத்திலும் நாம் படிக்கின்ற பொழுது, அப்பொழுது அவரை பிடிக்க வகை தேடினார்கள், ஆனாலும் அவருடைய வேளை இன்னும் வராதபடியினால் ஒருவனும் அவர் மேல் கை போடவில்லை என்று சொல்லுவதை நாம் அங்கே பார்க்கின்றோம். அதோடு மாத்திரம் இல்லை, மேலும் யோவான் 8வது அதிகாரத்தின் 20வது வசனத்திலே தேவாலயத்திலே இயேசு உபதேசம் பண்ணும்போது தரும பெட்டி இருக்கும் இடத்தில் இந்த வசனங்களை சொன்னார். அவருடைய வேளை இன்னும் வராதபடியினால் ஒருவனும் அவரை பிடிக்கவில்லை என்று காண்கின்றோம். இப்படி ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லையும் ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார்? என் வேளை இன்னும் வரவில்லை, என் வேளை இன்னும் வரவில்லை என்று கூறுகின்றார். ஆனால் இந்த கிரேக்கர்கள் ஆண்டவரோடு ஒரு தொடர்பில் வரும்போது அவர் உடனடியாக சொல்லுகின்றார், என் வேளை வந்தது என்று கூறுகின்றார். அப்போ இந்த கான்டெக்ஸ்ட்ல ஒரு பெரிய ஆண்டவருடைய வழிநடத்துதல் அல்லது இறை திட்டத்தை ஆண்டவர் உணர்கின்றவராக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அப்படி அவர் உணர்ந்த உடனேயே ஆண்டவர் சொல்லுகின்றார், தன்னை ஒரு கோதுமை மணிக்கு இணையானதாக ஒப்பிடுகின்றதை நாம் பார்க்கின்றோம். A fruit bearing seed, கனிகளை கொடுக்கின்ற ஒரு விதையாக தன்னை காணுகின்றார். வெறும் கனி கொடுக்கின்ற விதை அல்ல, மிகுந்த கனிகளை கொடுக்கின்ற அனுபவமாக ஆண்டவர் ஒப்பிடுகின்றார்.
he is going to die. ஆக இந்த கிரேக்கர்கள் ஆண்டவரை சந்திக்க வருகின்ற போது ராஜாவாக காண்பதற்கு அவர்கள் முற்படுகின்ற போது நோ 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 நோ, ஐ எம் கோயிங் டு டை என்று சொல்லுகின்ற நிலைமையினில் ஆண்டவர் அவரை வெளிப்படுத்துகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆக இங்கே தானியத்தோடு அதனை ஒப்பிடுகின்ற போது ஆண்டவர் சொல்லுகின்றது, கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும் என்று கொடுக்கின்றார். In order to produce much fruit, it need to die. ஒருவேளை தானியத்தை அம்பாரத்தில் சேர்த்து வச்சிருக்கலாம், அது அப்படியே தான் இருக்கும். விதை தானியங்களை பல 100 ஆண்டுகள் பாதுகாப்பதற்கென தங்க பெட்டகங்களிலே கோல்டன் கண்டெய்னர்ஸ்ல நம்ம போட்டு வச்சிருந்தாலும் அந்த விதை எப்படி தான் இருந்துகிட்டு இருக்கும், அதனுடைய தன்மையினில் மாற்றமற்றதாக அது இருக்கிறது போலவே தான் இருந்துகிட்டு இருக்கும். அதுக்குள்ள இருந்து அதால மல்டிப்ளிகேஷன் பண்ண முடியாத நிலைமையினில் இருக்கும். ஆனால் மாறாக அது விதைக்கப்படுகின்ற போது, அப்படி என்று சொன்னால் அது நிலத்தினில் விழுந்து அல்லது அது முளைத்து கிளம்புவதற்கு வேண்டிய ஒரு சூழல் உண்டாகுகின்ற போது அது தன்னுடைய தன்மையை இழக்கின்ற ஒன்றாக இருக்கின்றது, சாக கொடுப்பதற்கு முன் வருகின்ற ஒன்றாக இருக்கின்றதை வெளிப்படுத்துகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆக கோதுமை களஞ்சியத்திலே இருக்கிறது வரையிலும் அல்லது அம்பாரத்திலே இருக்கிறது வரைக்கும் அது தன்மையிலே தனித்தன்மையானதாக தனித்திருக்கின்ற ஒன்றாக இருக்கின்றது. ஆனால் அது நிலத்திலே விதைக்கப்படுகின்ற போது அது தனது தன்மையை இழக்கின்ற ஒன்றாக, தன்னை சாக கொடுக்க கூடிய ஒன்றாக இருக்கின்றது. அதன் மூலமாக மிகுந்த பலனை கொடுக்கின்ற ஒன்று என்று கூறுகின்றார். ஆக ஆண்டவர் இயேசு இந்த சிலுவையை நோக்கி பயணிக்கின்ற இந்த பயண பாதையிலே ராஜாவாக அநேகர் அவரை அடையாளம் கண்டு கொள்ளுகின்ற போது இந்த கிரேக்கர்களும் ஆண்டவருடைய திரு சமூகத்திலே கடந்து வருகின்ற போது ஆண்டவர் அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி காட்டுகின்ற போது ஐ எம் கோயிங் டு டை என்று சொல்லுகிறதை ஆண்டவர் வெளிப்படுத்தி காட்டுகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆக அந்த சாவின் மூலமாக மிகுந்த பலனை ஆண்டவர் கொடுப்பார். அதைத்தான் இந்த நாளுக்குரிய இந்த திருமறை பகுதியிலே, அதாவது முதலாவது திருமறை பகுதியிலே நாம் படிக்கின்ற போது ஆண்டவர் அங்கே ஒரு புது உடன்படிக்கை செய்வேன் என்று கூறுகின்றார். எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் செய்கின்ற ஒரு புதிய உடன்படிக்கை, பழைய உடன்படிக்கையினுடைய அடையாளம் என்று சொல்லுவது அவருடைய சரீரத்திலே ஏற்படுத்தப்பட்ட ஒன்றாக இருந்தது. ஆனால் ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுக்க போகிற இந்த புதிய உடன்படிக்கை என்று சொல்லுவது அவர்களுடைய உள்ளம் சார்ந்த ஒன்றாக, அவருடைய உள்ளத்திலே ஆண்டவர் அவருடைய இறைவார்த்தைகளை வைக்கின்ற அனுபவமாக இறைமக்களை ஆண்டவர் மாற்றுகின்றவராக இருக்கின்றார். அந்த உடன்படிக்கை என்று சொல்லுவது ஒரு சாராருக்கு மாத்திரம் உரிய ஒரு உடன்படிக்கை அல்ல, மாறாக அந்த உடன்படிக்கை என்று சொல்லுவது அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு உடன்படிக்கை என்று சொல்லுவதை வெளிப்படுத்துகின்றதை நாம் பார்க்கின்றோம். அதோடு மாத்திரமல்ல, இந்த நாளுக்குரிய நிருப பகுதியிலே எபிரேயர் 5வது அதிகாரத்தில் நாம் படிக்கின்ற போது அங்கே பிரதான ஆசாரியன் ஆகிய, அதாவது மெல்சிதேக்கின் முறைமையினிலே வருகின்ற ஒரு ஆசாரியனோடு ஆண்டவர் ஒப்பிடுகின்ற அனுபவத்தையும் நாம் அங்கே பார்க்கின்றோம். ஆக இங்கே பிலிப்புவும் அந்திரேயாவும் வந்து இந்த கிரேக்கர்கள் இயேசுவினிடத்தில் வர்றதுக்கு என்ன செய்யறாங்க? லைக் எ மீடியம் இல்லையா? they were unable to approach Jesus directly. ஆனால் பிலிப்புவும் அந்திரேயாவும் இந்த கிரேக்கர்களை இயேசுவினிடத்திலே கொண்டு வருவதற்கு வழி செய்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு அடைய போகின்ற இந்த மரணம் என்று சொல்லுவது, சிலுவை மரணமானது இந்த ரட்சிப்பின் வழியினை ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஒன்றாக, to have a personal relationship with God, enter in his presence freely. ஆண்டவருடைய திரு சமூகத்திலே எந்த ஒரு மீடியமும் இல்லாம நேரடியாக ஆண்டவருடைய திரு சமூகத்தை தரிசிப்பதற்கான ஒரு புதிய வழியினை, ஒரு மார்க்கத்தினை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுக்கின்றவராக இருக்கின்றார் என்பதை நாம் காண்கின்றோம். ஆக இங்கே ஆண்டவர் இயேசு ஒரு விதையாக மரிக்கின்றார் என்று சொல்லுவது ஒரு மிகுந்த பலனை கொடுக்கின்ற அனுபவமாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே தான் தெர்த்துல்லியன் என்று சொல்லுகின்ற இறையலாளர் சொல்லுகின்ற போது இரத்த சாட்சிகளின் இரத்தம் திருச்சபையின் வித்து என்று கூறுகின்றார். தி பிளட் ஆஃப் த மார்டைர்ஸ் ஆர் த சீட்ஸ் ஆஃப் த சர்ச். இந்த திருச்சபை வளர்ந்திருக்கின்றது, உலகமெங்கிலும் பரவி இருக்கின்றது, இறை ராஜ்யத்திற்கு சான்று பகர்கின்றது என்று சொன்னால் எல்லா இடத்திலையும்
ஆண்டவருடைய இரத்த சாட்சிகள் வித்துக்களாக இருக்கின்றார்கள். இன்றைக்கு நம்ம இங்கே இருக்கன்னு சொன்னால் தமிழகத்தில் வந்து ஆண்டவருக்காக கோதுமை மணியாக மணிந்தவர்கள் ஏராளம் பேராக இருக்கின்றார்கள். சமீபத்திலே தமிழகத்திலே நடைபெற்ற அநேக நிகழ்வுகள் அந்த கோதுமை மணிகளுடைய வரலாற்றை புரட்டி பார்ப்பதற்கு உதவி செய்திருக்கின்றது. அந்த விதைகளினுடைய பங்களிப்பு இந்த சமூகத்திற்கு எவ்வளவு உயிரோட்டம் உள்ளதாக இருந்திருக்கின்றது, இந்த சமூகத்தை எவ்வளமாக மாற்றி கட்டமைத்திருக்கின்றது என்று சொல்லுவதையெல்லாம் புரிந்து கொள்வதற்கு உதவி செய்திருக்கின்றது. இன்றும் ஆண்டவருக்காக கோதுமை மணிகளாக மடிவதற்கு தங்களை ஆயத்தப்படுத்துகின்றவர்களை எழும்பச் செய்கின்ற அனுபவம் உடையதாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். இரண்டாவதாக இங்கே நாம் பார்க்கின்ற போது ஆண்டவர் இயேசு தன்னுடைய வாழ்வினூடாக அவரை மகிமைப்படுத்துகின்ற அனுபவத்தை குறித்து கூறுகின்றார். அதாவது டையிங் அண்ட் க்ளோரிஃபையிங் என்று சொல்லுவதை நாம் குறிப்பிடலாம். அதாவது இந்த திருமறை பகுதியிலே 23வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகின்ற போது, அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேளை வந்தது என்று கூறுகின்றார். The time has come that the Son of Man might be glorified. இயேசுவானவர் மகிமைப்படுகின்ற ஒரு அனுபவத்தை குறித்து குறிப்பிடுகின்றார். நமக்கு இன்னைக்கு மரணம் என்று சொல்லுவது ஒரு அழிவு, a defeat என்று சொல்லுவதை போல உணர்கின்றோம். ஆனால் கிறிஸ்தவ விசுவாசத்திலே மரணம் என்று சொல்லுவது a glorification, அதாவது மகிமையடைகின்ற ஒரு அனுபவம் என்று சொல்லுவதை புரிந்து கொள்வதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். ஏனென்று சொன்னால், நீங்கள் யோவான் 12வது அதிகாரத்தினுடைய 32, 33 ஆகிய வசனங்களை நாம் படிக்கின்ற போது, நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன் என்றார். தாம் இன்ன விதமான மரணமாய் மரிக்கப் போகிறார் என்பதை குறிக்கும்படி இப்படி சொன்னார் என்று ஆண்டவர் கூறுகின்றார். இன்னும் யோவான் 21வது அதிகாரத்தில் நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா, அங்கே ஆண்டவர் என்னை பின்பற்றி வா என்று சொல்லி பேதுருவை அழைக்கின்ற போது அவர் இன்ன விதமான மரணத்தினாலே அவரை மகிமைப்படுத்த போகிறான் என்று குறிப்பிடுவதற்கு அவர் குறிப்பிட்டார் என்று சொல்லுவதை எல்லாம் நாம் படிக்க முடியும். இன்னும் ஆண்டவர் இயேசு யோவான் 15வது அதிகாரத்திலே அவர் கூறுகின்ற போது, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனாலே என் பிதா மகிமைப்படுவார் என்று சொல்லுகின்ற ஒரு அனுபவத்தையும் வலியுறுத்துகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆக கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த லெந்து காலங்களுக்குள்ளதாக பிரவேசித்து அதனுடைய கடைசி நாட்களை நெருங்கி வருகின்ற நாம் நமது ஆவிக்குரிய வாழ்வினை நாம் சற்று சீர்தூக்கி பார்ப்போம். ஆவியின் கனியுடையவர் ஒரு வாழ்வது என்று சொல்லுவது ஆண்டவர் நம்மிலே எதிர்பார்க்கின்ற ஒரு வாழ்வாக இருக்கின்றது. மிகுதியான கனிகளை கொடுக்கின்ற ஒரு வாழ்வு, மிகுதியான கனிகளை கொடுக்கின்ற ஒரு வாழ்வு என்று சொல்லுகின்ற போது அந்த வாழ்வு அழிக்கப்படுவதற்கு தன்னை கையளிக்கின்ற ஒன்று, ரெடி டு டை என்று சொல்லுகின்ற ஒரு அனுபவம், சுயத்திற்கு சாகுகின்ற ஒன்று. அந்த கோதுமை மணி நான் சாகவே மாட்டேன், என்ன மண்ணிலே போடாதுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா அது இருக்கக்கூடிய கண்டெய்னரில் அது என்ன செய்ததுதான் தனித்தே இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். அதுபோல நம்முடைய சுய விருப்பங்கள், நம்முடைய சுய நாட்டங்கள், செல்ஃப் வில் அண்ட் செல்ஃப் டிசையர்ஸ் நீட் டு பி டிஸ்ட்ராய்ட். மண்ணிலே விதைக்கப்படுவதை போல நம்முடைய சுயம் சார்ந்தவைகள் அழிக்கப்படுகின்ற போது அதிலிருந்து ஒரு புத்தாக்கம் என்று சொல்லுகின்றது உருவாகுகின்றதாக இருக்கின்றது. அது ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை கொண்டு வருகின்றதாக இருக்கின்றது. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்திலே பவுல் அப்போஸ்தலன் அதை உயிர்த்தெழுந்த வாழ்வுக்கு இணையாக ஒப்பிடுகின்றார். ஆக அது எளிமையானதாக விதைக்கப்படும், ஆனால் அதிலிருந்து விதைத்து முளைத்து வருகின்றது என்று சொல்லுவது ஆண்டவருடைய மகிமை பொருந்தியதாக இருக்கும். ஆகவே அத்தகைய கிருபைகளை, நன்மைகளை, நல்ல ஆசீர்வாதங்களை இந்த லெந்து காலங்களிலே ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் தந்து மிகுதியான கனிகளை கொடுக்கின்ற ஆவிக்குரிய அனுபவமுடையவர்களாக வாழ ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.